கர்த்தருக்குள் அன்பான தேவஜனமே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காகவும் நான் உங்களோடு பேசுகிறதற்கு தேவன் நாளிலே கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக உபாகமும் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்நாள் ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு நாள். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறது வேத வசனத்தை சார்ந்து சில கருத்துக்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த செய்திக்கு தலைப்பாக சுதந்திரமும் சுதந்திரமும். என்ன சுதந்திரமும் சுதந்திரமும் என்கின்ற டைட்டிலை கொடுத்திருக்கிறார் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மக்கள் சுதந்திர தினத்தன்று சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள். அதனுடைய கருத்துக்களை கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொண்டு வேதத்தின் அறிவுரைகள் ஆலோசனைகளும் பெற்று நாம் பலனடைய வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே சுதந்திரம் என்கின்றது என்ன என்றால் இன்ஹெரிட்டன்ஸ். அதற்கு இன்னும் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த பங்கு சுதந்திர விதமான பங்கு என்கின்றதையும் மரபு உரிமை, பரம்பரை, வழி வழியான சொத்து, தலைமுறை தலைமுறை என்கின்றது, சுயாதீனம், ஃப்ரீடம் அப்படி என்று சொல்லும். அதையே சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது அதில் இன்னொரு கருத்தும் இந்த செய்திக்கு அடங்கக்கூடியதாக இருக்கிறதுனால இண்டிபெண்டன்ஸ், டெலிவரன்ஸ், செல்ஃப் ரைட், அது மாத்திரமல்ல இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி என்கின்றதை நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த டெலிவரன்ஸ் என்கின்றதையும் இதில் சேர்ந்து வருகிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திர வீதம், பங்கு அல்லது பாரம்பரியமாக வருகிற சொத்து, தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு தகப்பனுக்கு இருக்கிற உரிமையை மனிதன் பெற்றுக்கொள்கிறது. இதை ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார் என்றும், அந்த சுதந்திரம் எவ்விதமாக இருக்கிறது என்கின்றதும், அவருக்கு இருக்கிற உரிமையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்றது மிக முக்கியம். அதோடு சுதந்திரம் என்று சொல்லுகிறது ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை. நமக்கு சுயாதீனமாக நாமே செயல்படக்கூடிய, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்ஃப் ரைட். இதை மரபு உரிமையில் வருகிற உரிமை பாராட்டுதல் அல்லது தலைமுறையாக அது வருகிற சொத்தை பயன்படுத்துகிற காரியங்கள். எனவே இவைகளை குறித்ததான ஒரு தெளிவோடு கூடிய வசனம்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எனவே இங்கு சொல்லும் பொழுது தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்திலிருந்து, அந்த அடிமைதனத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு உனக்கு ஒரு பங்கு என்று சொல்லி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து அது என் ஜனங்களுக்குரிய பங்கு என்கின்றது போல
உலக நடைமுறையின்படியாக தலைமுறை சொத்துகள், பூர்வீக சொத்து பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு என்று உரிமையாக்கி அதை சுதந்திரமாக அனுபவிப்பதற்கான காரியம். அதைத்தான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இங்கு வேதம் சொல்லுகிற இன்னொரு கருத்தை பார்க்கும் பொழுது, புறஜாதியாராய் இருக்கிற இந்த நாளில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, ஆனால் புறஜாதியாராகிய நமக்கு, எங்கோ பிறந்து வளர்ந்த நமக்கு அந்த சுதந்திரத்தையும் தேவன் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷகரமான ஒரு நற்காரியங்கள். நாடு சுதந்திரம் அடைந்து நம் நாட்டை போல சுதந்திரமாகவும் நாம் திரியவும் பேசவும் உரிமை பெற்றிருக்கிற நம் நாட்டு மக்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அநேக இடங்களிலே விதமான சுதந்திரங்கள் இல்லை. ஆனால் இந்திய நாட்டை பொறுத்த வரையில் நமக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரமும் எவ்வளவு நன்றாயிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, அதை நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் புறஜாதியாராகிய நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து தமக்கு சொந்த ஜனமாக மாறும்படிக்காக. அதை தான் 1 பேதுரு 2:10 வாசிக்கும் பொழுது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் என்கின்ற இந்த கருத்தை பார்க்கும் பொழுது, எங்கோ பிறந்து வளர்ந்து இதை இயேசு யார் என்று தெரியாது இருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட இயேசு காட்சி அளித்து அந்நியனாய் புறஜாதியனாய் இருந்த, தூரமாய் இருந்த என்னை கூட எடுப்பித்து தமக்கு சொந்த ஜனமாய் மாற்றி ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்து என் நாட்களில் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பு தந்த தேவனை நான் நன்றி உள்ளவனாய் பார்த்து தான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் கொடுக்கிறேன். வேதாகமம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவரோடு கூட பங்கு உள்ளவர்களாக சுதந்திரராகும்படிக்காக ஐக்கியப்படுகிறதற்கு, அந்த இடத்துல உரிமையும் பாராட்டி கொள்கிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்த தேவனாக இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அதே போன்று நம்முடைய வம்சாவழியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து கூட வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த சுதந்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்நாளில் எத்தனையோ மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையிலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நிலைமையிலும் கூட அநேக மக்களுக்கு தேவன் தம்முடைய சுதந்திரத்தை நமக்கு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 127 என்ன சொல்லுகிறது, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலனாம். ஆனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவரிடத்துல நமக்கு ஒரு பங்கு வீதம், நமக்கு ஒரு பங்கை தேவன் நம்முடைய வம்சாவழி பாரம்பரியம் தலைமுறை அந்த வம்ச வழி நீடிக்க வேண்டும் என்கின்றதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு சுதந்திரத்தை நமக்கு பங்காய் கொடுக்கிறார். அது கர்த்தருடைய பிள்ளைகள். சங்கீதம் 16:5-6 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம் வீணாய் போகாதபடிக்கு, நான் இழந்து போகாதபடிக்கு, எனக்கு சுதந்திரமாய் கொடுத்த என் பிள்ளைகள் அவர்களை நான் இழந்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் காக்க வல்லவராகிய தேவரீர் காப்பாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். அதுதான் 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரத்தை
நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலமாக என் ஆண்டவராகிய இயேசுவை நானும் இயேசுதான் என்று சொல்கிறேன். எனக்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுதான் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு பிறந்த பிள்ளையும் இயேசுதான் என்று சொல்லுகிறது. என்னுடைய பேரம்பேத்திகள் கூட இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒரு அருமையான ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதில் சுதந்திரமாய் இருக்கவும் விடுதலையோடு கூட வாழவும் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஸ்லாக்கியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே வேதம் சொல்லுகிற இன்னொரு கருத்து, எபேசியர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள் என்று சொல்கிறது. இந்நாட்களிலே நம்ம வழிபாட்டுகளுக்குள்ள கூட அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத ஆசாரியனை தவிர வேறு யாரும் பிரவேசிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த நாளில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அந்த மனிதன் அல்லது அந்த விசுவாசி தேவனிடத்தில் நெருக்கமாக கூப்பிடவும் அவர் சரியான ஆலோசனை கொடுத்து நடத்துகிறதற்கும் ஒரு தகப்பனை போல இருந்து வழி நடத்துகிறதற்கான ஒரு ஸ்லாக்கியத்தை, பங்கை, சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு சுதந்திரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்கின்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு வேதம் சொல்லுகிறதுன பார்க்கும் பொழுது, அதே ஆசாரிய பணியை செய்த லேவியருக்கு கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாக எதுவும் கொடுக்கப்படவில்லை. அந்த ஆசாரிய பணியை செய்த ஒவ்வொரு மக்களுக்கும், ஆரோனுக்கும் முக்கியமாக அங்கு சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது, என்னாகும் 18-20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாயிருக்கிறேன். உலக பிரகாரமான நிலம், வாசல் அவைகள் எல்லாம் உனக்கு வேண்டாம்பா, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மற்றவர்கள் பங்கிட்டு கொள்ளட்டும். லேவியன் ஆகிய ஆரோனே, உனக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு அதில் பங்கு வேண்டாம், நான் உனக்கு பங்கு தருகிறேன், நானே தான் உன்னுடைய பங்கும் சுதந்திரமாயிருக்கிறேன். எல்லா சாக்கியமும் உனக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்க, உலகத்தில் ஆஸ்தி நிறைய இருந்தாலும் சரி, சொத்து சுகங்கள் 1000 இருந்தாலும் சரி, ஆனால் தேவனோடு பேசுகிற அந்த ஸ்லாக்கியம் என்கின்ற அந்த சுதந்திரம் இருக்கிறது பாருங்க, அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை லேவி கோத்திரத்தான் ஆசாரியன் பெறுகிறதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற லேவியரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரியர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. அது இயேசுவிடத்தில் பங்கு இருக்கிறது. இயேசு உங்களை மீட்டு கொண்டது நிமித்தம் அவர் சொல்லுகிற உலக பிரகாரமான காரியங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம், நானே உனக்கு பங்கு, நானே உனக்கு சுதந்திரமாக இருக்கிறேன், நீ என்னிடத்துல நெருங்கி எது வேண்டுமானாலும் கேள். இந்த நாளிலே ஊழியர்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் தேவனுடைய வார்த்தையை நெருங்கி பேசி கேட்டு, இங்கு நாமினலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். இந்த ஸ்லாக்கியம் ஒரு அருமையான ஸ்லாக்கியம். எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காது. இந்த நாட்களிலே அடியன் கூட அநேக தீர்க்கதரிசனங்களை, வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் டிவியில் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் உலகத்தில் என்னென்ன நடைபெறப் போகிறது, என்ன அரசியல், எங்கே சேதாரம், எப்படி நடைபெறப் போகிறது, மக்களுடைய எண்ணங்கள் என்ன, நாட்டினுடைய போக்கு என்ன, இனி வளரும் வளர்ச்சி என்ன என்கின்றதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறேன். எல்லாரும் ஆச்சரியப்படத்தான் செய்கிறார்கள். நாட்டிலே யாருக்கு உரிமை அளிக்கப்படுகிறது என்ன, எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எப்படி இது
இந்த அரசியல் மறுபடியும் அது தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் என்கின்ற இந்த எலெக்ஷன் ரிப்போர்ட்டை கடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிசம்பரில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நியூ இயர் சர்வீஸில் கொடுத்திருக்கிறேன். நிறைவேறின தீர்க்கதரிசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. காண்போரும் கேட்போரும் இதை குறித்து என்னிடத்தில் விமர்சிக்கிறார்கள், கேட்கிறார்கள். இந்த சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, உலக சுதந்திரம் அல்ல, தேவனிடத்தில் ஒரு பங்கு, நானே உன் சுதந்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி அருமையான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். முன்னே தூரமாய் இருந்த உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை தமது சொந்த ஜனமாய் இருக்கிறதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படி இந்த சுதந்திரத்தை குறித்து பார்க்கும் பொழுது உபாகமம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோடு பங்கும் சுதந்திரமும் இல்லை, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தரே அவனுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தரே சுதந்திரமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு தகப்பன் அந்த பிள்ளைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறான். அந்த பிள்ளை எதை குறித்தாவது கவலைப்படுகிறதா என்றால் இல்லை. எங்கள் அப்பா பார்த்து கொள்வார், எது வேணுமானாலும் செய்யலாம், எத்தனை கிரெடிட் கார்டும் வாங்கிக்கலாம். அனாவசியமான செலவுகளை இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை வேறு விதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தின் பங்கு அவரிடத்திலே நாம் நெருங்குகிறதற்கான ஒரு வழி. இந்த வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்வு நமக்கு உண்டு என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கக்கூடிய தேவன். எனவே வேதம் சொல்லுகிற கருத்து என்ன என்கின்றதை பற்றி பார்க்கும் பொழுது, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. என்ன பலனை தேவன் வைத்திருக்கிறார்? நமக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறான். அந்த சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அவருடைய நாமம் என்றால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவர்களுடைய முழங்கால்கள் எல்லாம் முடங்கக்கூடிய நாமம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். சகாயம் எங்கே இருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்கிறது. தேவனுடைய நாமத்திலே சகாயம் இருக்கிறது என்று சங்கீதம் 124:8வது வசனம் சொல்லுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. அவர் கையை திறக்க நன்மையினாலே திருப்தி ஆகுகிறோம். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு விடுதலை கிடைக்கிறது. அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அற்புதங்கள் நடைபெறுகிறது. நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை ஏதோ ஒரு விதத்தில் தேவன் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகிறது இல்லை. அது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாரியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, அவரிடத்தில் நமக்கு பங்கு உண்டாகும்படியாக, அவருடைய பங்கில் நமக்கு நிச்சயமாக பங்கு உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறோம். எனவே அவருக்கு இருக்கிற உரிமைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார். நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்றால், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அதிசயங்கள் நடைபெறுகிறது, பேய்கள் பறந்தோடுகிறது. இப்படி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லி மார்க் 16:17 குறிப்பிடுகின்ற அந்த வார்த்தையின்படியாக இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இதை விசுவாசித்து செயல்படுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படக்கூடியவராக தான் இருக்கிறார்.
எனவே சுதந்திரவாளி என்று சொன்னால் என்ன அர்த்தமாகுகிறது? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் என்று சொல்லி. எனவே இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, சுதந்திரவாளி என்று சொல்லுகிறான், அவன் எஜமான், அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தகப்பனுக்கு இருக்கிற உரிமை இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு எப்படி உண்டாயிருக்கிறதோ, அது ஆட்டோமேட்டிக்காக மூதாதையர்களுடைய சொத்து, தாத்தா பாட்டை பூட்டி இவர்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே பிள்ளைகள் அனுபவித்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு ரைட்ஸ் இருக்கிறது என்று இந்த உலக சட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நியமித்தபடியே தான் தேவனுடைய அனாதி தீர்மானம் என்னவோ அதன்படியாக தான் இந்த நாட்களிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. எனவே எல்லா சுதந்திரத்தையும் தேவன் நமக்காக வைத்து போயிருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது, இன்னும் கஷ்டங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகா மேன்மை சுதந்திரம் என்ன என்று சொன்னால், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று. இது தேவன் உனக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சுதந்திரம் என்கின்றதை இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் உடன் சுதந்திரராய், மேலும் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாக இருக்கிறோமா? அவருக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அவரோடு கூட நெருங்குகிறதற்கு பல திக்கிலிருந்து பலவிதமான மக்கள் அவரிடத்தில் நெருங்கினாலும் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை சுதந்திரருமாயும் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று, உடன்பிறப்பின் பிள்ளைகள். அதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரவும் செய்தாராம். எப்படி? எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அவராலே தெரிந்தெடுக்கப்பட்ட அவருடைய ஜனம் என்று சொந்தமானவர்கள் என்றவர்களை இந்த கடைசி காலம் நெருங்குகிற சூழ்நிலையில வேறொரு மறுவாழ்வு நமக்கு இருக்கிறது என்கின்றதுனால தம்முடைய ஜனங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கு ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று. அதுல 18ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததனால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் என்று சொல்லி, நம்முடைய முற்பிதாக்கள் அந்த நாளிலே நமக்கு அழைக்கப்பட்டு இருக்கிற அழைப்பினால அவர்களிடத்தில் போய் சேர்ந்து அவர்களை காணும் ஒரு ஸ்லாக்கியத்தை கடைசி காலத்தில் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்றதையும் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. எபிரேயர் 9:15 வாசித்து பார்க்கும்போது, அவர் மரணம் அடைந்தது நிமித்தம் அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறாராம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நித்திய சுதந்திரம்
நிரந்தரமான சுதந்திரம், அந்த பரலோக சுதந்திரத்தில் ஐக்கியம் பெறுகிறதற்கு தேவன் மத்தியஸ்தராக இருந்து அவர் சிந்தின விலமதிக்க முடியாத இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனம், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய 2ஆம் வருகை என்று ஒன்று இருக்கிறது என்கின்றதையும், இந்த உலகத்தில் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலையை பெற்று 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த பூமியில நாம் இருக்கிற காலத்திலேயே அவருடைய நாமத்தினால நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவரிடத்தில் ஐக்கியப்படவும் அவரிடத்தில் சேரும்படிக்காகவும் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் அனுபவிப்பதற்கும் நம்ம விடுதலையோடு கூட செயல்படுகிறதற்கும் தேவன் அருமையான சுதந்திரத்தையும் கொடுத்து இருக்கிறது மாத்திரமல்ல, திரும்ப வந்து அழைத்து கொண்டு போவார் என்கின்ற நம்பிக்கையில் நாம் அவரோடு கூட முகமுகமாய் பார்த்து பேசி 1000 வருஷ காலங்கள் அவரோடு கூட இருக்கிறதுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்புவோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று. எனவே நமக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரத்தையும் பயன்படுத்தி பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்துக் கொள்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக ஆத்துமாக்களுக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனமுடையவர்களாய் நாம் மாறுவோம். இந்த சுதந்திர தினத்தில் நமக்கு தேவனிடத்தில் உண்டான சுதந்திரத்தின் பலனையும் நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இந்த சுதந்திர தினத்திலே எங்கள் நாட்டிலே எங்களுக்கு கிடைத்திருந்த இந்த சுதந்திரத்தின் மேன்மையும் அதே போன்ற ஆவிக்குரிய ரீதியிலே தேவரீர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் என்ன, பங்கு என்ன, அதனுடைய உரிமை என்ன, அந்த சுதந்திரத்தின் காரியங்கள் என்ன, விடுதலையோடு கூட சுயமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையோடு கூட செயல்படுகிறதற்கு எல்லா விதத்திலும் எங்களை வழிநடத்த வல்லவராகிய கர்த்தர் இயேசுவே என்று கூப்பிடும்போது நீர் மிகவும் சமீபமாக இருந்து எங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் கொடுத்து, ஏதோ கவலைப்படாதீர்கள், இதோ நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியிலே மறுபடியுமாக நிலைநாட்ட வரவும், ஏதோ கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் தெரிந்தெடுக்கவும் அவர்களை வேறு பிரிக்கவும் அறிந்தபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரித்து, இந்த சுதந்திரத்தில் நாங்கள் பங்கு பெறுகிறதற்கு இந்த சுதந்திர நாளிலே இதை பற்றி சிந்திக்க நீர் கொடுத்த சுதந்திரத்தின் உரிமையையும் நாங்கள் இந்த நாளிலே கண்டிருக்கிறோம். எனவே கர்த்தாவே எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களுடைய மொபைல் நம்பர் 9443346119. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.